காய்பா. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப் போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் காய்பாய் என்பவன் இருக்கிறான். இவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன். இவன் ஆலோசனை சங்கத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசினாலும் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுகிறான். ஆலோசனை சங்கத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கருத்தை கூறுகிறார்கள். இவன் இந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாக இருப்பதினால் இவர்களுடைய ஆலோசனைக்கு முடிவுரையாக தன்னுடைய தீர்ப்பை கூறுகிறான். ஆரம்பத்திலேயே காய்பா ஆலோசனை சங்கத்தாரை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறிவிடுகிறான். இதைத் தொடர்ந்து ஜனங்கள் எல்லோரும் கெட்டுப் போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்றும் கூறுகிறான். காய்பாவின் ஆலோசனை சிறியதாக இருந்தாலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏதாவது ஒரு வழியில் இயேசு கிறிஸ்துவை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானமாக இருக்கிறான். அதற்கு என்ன வழி என்பதை ஆலோசனை சங்கத்தார் யோசித்து முடிவு பண்ண வேண்டும் என்பதே இவனுடைய தீர்ப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறுத்தி போட வேண்டும் என்பது காய்பாவின் ஆலோசனை அல்ல. இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்பதே காய்பாவின் தீர்மானம். காய்பா தன்னுடைய தீர்ப்பை ஆணவமாகவும் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்காமலும் பேசுகிறான். தனக்கு எல்லாம் தெரியும் என்றும் தான் சொல்லுவதை எல்லோரும் கேட்டு அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றும் உறுதியாய் இருக்கிறான். ஆகையினால் காய்பா பேச ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறிவிடுகிறான். ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தினர்கள் பிரதான ஆசாரியராகவும் பரிசேயராகவும் இருக்கிறார்கள். அவர்கள் வேத பண்டிதர்கள், யூத மார்க்கத்து தலைவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று காய்பா கூறிவிடுகிறான். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காய்பா தன்னுடைய கருத்தை மற்றவர்கள் மீது திணிக்கிறான். அதிகாரத்தில் இருப்பவர்கள் துன்மார்க்கர்களாக இருந்தால் காய்பாவை போல பேசுவதும் செயல்படுவதும் பொதுவாக நடக்கிற காரியம்தான். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் எல்லோரையும் விட தாங்களே உயர்ந்தவர்கள் என்றும் தங்களுடைய வார்த்தைக்கு எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் காய்பாவை போன்ற தலைவர்கள் ஆணவமாக பேசுவார்கள், செயல்படுவார்கள். காய்பா தன்னுடைய துன்மார்க்கமான சிந்தனையை ஆலோசனை சங்கத்தில் உள்ள மற்றவர்கள் மீது பலவந்தமாக திணிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவரை கொன்று போடுவது ஒன்றுதான் வழி என்றும் தன்னுடைய தீர்ப்பை மிகவும் சாதாரணமாக கூறுகிறான். துன்மார்க்கன் ஆட்சி புரியும் போது நீதியும் நியாயமும் நிலை தடுமாறும். சத்தியம் தெருவில் விழுந்துவிடும். கீழே விழுந்துவிட்ட சத்தியத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்துவது கடினமாக இருக்கும். துன்மார்க்கன் தலைமை பதவியில் இருந்து வெளியேறும் வரையிலும் சத்தியமும் நீதியும் தலை தூக்க முடியாமல் தவிக்கும். காய்பா மெய்யாகவே துன்மார்க்கனாகத்தான் இருக்கிறான். அரசியலில் தன்னுடைய சுய சிந்தனையை ஆணவமான தீர்ப்பாக அறிவிக்கிறான். கொடியவர்கள் தீங்கு செய்தாலும் அதற்கும் ஒரு நியாயம் இருப்பதாக சாதிப்பார்கள். அதுபோலவே காய்பாவும் இயேசு கிறிஸ்து ஏன் சாக வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் கண்டுபிடித்து கூறுகிறான். ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நலமாயிருக்கும் என்பது காய்பாவின் காரணம். ஜனங்களுக்கு நன்மை செய்வது போல பாவனை செய்து இயேசுவுக்கு தீங்கு செய்கிறான். காய்பா இந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாக இருப்பதினால் யூதேயா தேசத்தை பாதுகாப்பது தன்னுடைய கடமை என்றும், பாதுகாக்காவிட்டால் தான் ஜீவனோடு இருப்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றும் துன்மார்க்கமாக சிந்திக்கிறான். தன்னுடைய ஆலோசனையை கேட்காவிட்டால்
தேசமே கெட்டுப்போகும் என்பது இவனுடைய விவாதம். ரோம பேரரசுக்கு விரோதமாக யூதர்கள் எல்லோரும் யுத்தம் பண்ணினால் யூதர்கள் மத்தியில் அதிகமான இரத்த சேதாரம் உண்டாகும். ஜனங்கள் எல்லோரும் கெட்டுப் போவார்கள். எல்லோரும் ரத்தம் சிந்துவதற்கு பதிலாக ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தி மரிப்பதினால் தீங்கு ஒன்றும் இல்லை என்று காய்பா துன்மார்க்கமாக சிந்திக்கிறான். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தால் யூதர்கள் மீது இரத்தப்பழி வரும் என்பதை காய்பா யோசிக்கவில்லை. தங்கள் ஜனத்தை காப்பாற்றுவதற்காக எப்படிப்பட்ட இரத்தப்பழி வந்தாலும் பரவாயில்லை என்று காய்பா நினைக்கிறான். இப்படித்தான் உலக பிரகாரமாக சிந்திக்கிறவர்கள் ஜனங்கள் எல்லோரையும் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறோம் என்று சொல்லி கடைசியில் எல்லோரும் கெட்டுப்போவார்கள், எல்லோரும் மொத்தமாக அழிந்து போவார்கள். நியாய பிரமாணத்தின் பிரகாரம் ஆசாரியர்கள் தங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் பதவியில் இருப்பார்கள். ஆனால் இங்கு பிரதான ஆசாரியருடைய பதவி ஒவ்வொரு வருஷமாக மாறுவதாக காண்கிறோம். ரோமரும் ஏரோதுவும் தங்களுக்கு பிடித்தவரை பிரதான ஆசாரியராக நியமித்து பதவியில் அமர்த்துவார்கள். யோசபஸ் என்னும் திருச்சபை வரலாற்று ஆசிரியர் காய்பாவை பற்றி எழுதும்போது காய்பா என்பது அவனுடைய மறுபெயர் என்றும் அவனுடைய உண்மையான பெயர் யோசேப்பு என்றும் எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொன்னான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். காய்பாவின் ஆலோசனையில் தெய்வீக ரகசியம் வெளிப்படுவது போல ஆரம்பத்தில் எதுவும் தெரியவில்லை. ஆனால் இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான் காய்பாவின் ஆலோசனையும் தேவனுடைய ரகசியத்தை இணைத்து எழுதியிருக்கிறார். இதை இவன் சுயமாய் சொல்லாமல் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் என்று யோவான் எழுதுகிறார். இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கும் என்றால் இந்த வார்த்தையில் அடங்கியுள்ள தீர்க்க தரிசன செய்தி காய்பாவுக்கே தெரியாது. இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்னும் சத்தியத்தை காய்பா அறியாதவனாகவே இருக்கிறான். மனுஷர்கள் எப்போதுமே பிறரை பற்றி தாராளமாக சிந்திப்பார்கள். அவர்கள் பேசுவதையும் செய்வதையும் மிகைப்படுத்தி கூறுவார்கள். தங்களுக்கு பிடித்தவர்களை புகழ்ந்து பேசுவதும் பிடிக்காதவர்களை இகழ்ந்து பேசுவதும் மனுஷருடைய இயல்பு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மனுஷர் மீது அன்பு கூற வேண்டும். முடிந்த வரையிலும் நமக்கு நல்ல ஆலோசனைகளை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் துன்மார்க்கர் கூட நல் வார்த்தைகளை பேசுவது உண்டு. பக்தி உள்ளவர்களை சிட்சிப்பதற்காகவும் சீர்திருத்துவதற்காகவும் தேவன் சில சமயங்களில் துன்மார்க்கரை தம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தையை தேவன் சில சமயங்களில் துன்மார்க்கருடைய வாயின் மூலமாக அறிவிக்கிறார். எல்லா மனுஷருடைய இருதயங்களும் தேவனுடைய கரத்தில் உள்ளது. அதுபோலவே மனுஷருடைய நாவுகளும் கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. காய்பாவின் வார்த்தைகளை யோவான் இந்த சுவிசேஷத்தில் விவரித்து எழுதுகிறார். காய்பா இந்த வார்த்தைகளை சுயமாய் சொல்லவில்லை என்பது யோவானின் வியாக்கியானம். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஆலோசனை சங்கத்தாரை தூண்டிவிட வேண்டும் என்பதுதான் காய்பாவின் திட்டம். அதற்காக காய்பா தன் சொந்த வார்த்தைகளைத்தான் பேசினான். ஆனால் காய்பா பேசிய வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் போல இருக்கிறது. அவன் தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிவித்தபடியினால் காய்பா தன் சுயமாய் சொல்லவில்லை என்று யோவான் எழுதுகிறார். காய்பா தன் சுயமாய் பேசாமல் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் என்றும் யோவான் எழுதுகிறார். தீர்க்க தரிசிகள் தங்கள் சுயமாய் பேசுவதில்லை. ஆகையினால் காய்பாவை தீர்க்க தரிசிகளில் ஒருவராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது விவாதிக்க வேண்டிய காரியம். ஆனாலும் அவன் ஒருமுறை தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்பதினால் அவனையும் தீர்க்க தரிசிகளில் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்பது ஒரு சிலருடைய வியாக்கியானம். தம்முடைய தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் பல சமயங்களில் துன்மார்க்கரை தம்முடைய கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். மனுஷருடைய வாயில் இருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது அந்த வார்த்தைகள் பொய்யாக இராது. அவை நிறைவேறாமல் தவறி போகாது. ஆயினும் ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைப்பதினால் அவன் பரலோகத்திற்கு போவான் என்னும் நிச்சயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு நாளின் போது பலர் அவரிடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று
தாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்ததை மேன்மைப்படுத்தி பேசுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறம்பே தள்ளிவிடுவார். காய்பா அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இந்த வார்த்தைகளை தன் சுயமாய் சொல்லாமல் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். பிரதான ஆசாரியனாக இருக்கிறவனுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கிற தகுதி உண்டு என்று யூதர்கள் விசுவாசிக்கிறார்கள். காய்பா பிரதான ஆசாரியனாக இருப்பதினால் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையை அவன் வாயின் மூலமாக பேசுவதற்கு சித்தம் கொண்டிருக்கலாம். வேறு யாரு மூலமாகவாது தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக பிரதான ஆசாரியனுடைய வாயின் மூலமாக தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவது தேவனுக்கு பிரியமாயிற்று. சாதாரண ஜனங்கள் ஒரு செய்தியை சொல்லும் போது யாரும் அதை கவனித்து கேட்க மாட்டார்கள். அதே வார்த்தையை பிரதான ஆசாரியன் சொன்னால் ஜனங்கள் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்பார்கள். இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்று காய்பா தீர்க்க தரிசனமாக சொன்னான். காய்பா யூத ஜனங்களை பற்றி பேசினாலும் யோவான் அந்த வார்த்தையை மேலும் விரிவாக்கி தம்மை பின்பற்றுகிற எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறார் என்னும் பொருளில் அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்று இந்த சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்னும் தீர்க்க தரிசன செய்தி மிகவும் முக்கியமானது. மெய்யாகவே இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறார். அவர் மற்றவர்களுக்காக மரிக்கப் போகிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, ஜனங்களுக்காகவும் ஜனங்களுக்கு பதிலாகவும் இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறார். யூத ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள் என்றால் அவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே நித்திய ஜீவனை பெற்றிருப்பார்கள். யூதர்கள் தேசமாக ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய எல்லா துக்கங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சித்திருப்பார். சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். காய்பாவினுடைய வார்த்தையை யோவான் மேலும் அதிகமாக விவரித்து அதற்கு ஆவிக்குரிய வியாக்கியானம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்று காய்பா தீர்க்க தரிசனமாக சொன்னதாக யோவான் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் யூதா தேசத்தாருக்கு மாத்திரம் என்று அதை மட்டுப்படுத்தக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் பல பகுதிகளிலும் சிதறி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்காகவும் மரிக்க வேண்டும். சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்னும் வாக்கியத்திற்கு புறஜாதி தேசத்தில் சிதறி இருக்கிற யூத ஜனங்கள் என்று சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். இந்த வாக்கியமோ ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள தேவபக்தி உள்ளவர்களையும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களையும் தேவனை ஆராதிக்கிறவர்களையும் குறிக்கும் என்று வேறு சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். தம்முடைய ஜனத்தார் எல்லாரையும் ஒன்றாக ஒரே சமுதாயமாக கூட்டிச் சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறார். சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்னும் வாக்கியம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை குறிக்கிறது என்றும் ஒரு வியாக்கியானம் உள்ளது. இவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக ஆகுமாறு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா சந்ததியிலும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு கூட்டம் ஜனத்தார் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் ரட்சிப்பிற்குள் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சித்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போது அவர் ஏறெடுத்த ஜெபத்தில் எல்லோரும் தம்மை விசுவாசிக்கும்படியாகவும் என்னும் வாக்கியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒரு தெய்வீக நோக்கம் உள்ளது. சிதறடிக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பதற்காகவும் அலைந்து திரிகிறவர்களை கூட்டிச் சேர்ப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றிய சிந்தனை நம்முடைய இருதயங்களில் பிரதான இடத்தை பெற்றிருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட போது அவர் எல்லா மனுஷரையும் தம்மிடத்தில் எடுத்துக் கொள்கிறார். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்கும் அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெரியது. அவருடைய அன்போடு நம்முடைய அன்பை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது.
மனுஷருடைய அன்பு குறைவுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லோரையும் ஒன்றாய் கூட்டிச் சேர்க்கிறது. தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்து ஒரே மந்தையாக கூட்டிச் சேர்க்கிறார். எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் ஜீவித்த, ஜீவிக்கிற, ஜீவிக்கப் போகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் ஆகிறார்கள். இயேசுவை கொலை செய்யும்படி ஆலோசனை. அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யலாம் என்று யோசனை பண்ணுவதற்காக யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் கூடி வந்திருக்கிறார்கள். அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா என்பவன் இயேசு கிறிஸ்து மரித்து போக வேண்டும் என்று தன்னுடைய தீர்ப்பை கூறுகிறான். ஆலோசனை சங்கத்தார் அந்நாள் முதல் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்று ஆலோசனை சங்கத்தில் உள்ள எல்லோருமே ஒன்று போல தீர்மானம் பண்ணுகிறார்கள். இதற்கு முன்பு வெவ்வேறு கருத்துக்களை பேசியவர்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். துன்மார்க்கமான இந்த செய்கைக்கு ஆலோசனை சங்கத்தார் தங்களுடைய கரங்களை ஒன்றாக இணைத்து பலப்படுத்துகிறார்கள். துன்மார்க்கமான செயல்களை செய்வதற்கு துன்மார்க்கர்கள் ஒத்துப்போவார்கள். ஒருவருக்கொருவர் துன்மார்க்கம் பண்ணுவதற்கு உதவியாய் இருப்பார்கள். ஒரு சில துன்மார்க்கமான காரியங்களை தங்களால் செய்வது கடினம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது துன்மார்க்கர் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து அந்த காரியத்தை செய்து விடுவார்கள். அதன் பின்பு துன்மார்க்கம் செய்வது அவர்களுக்கு பழக்கமாகி போகும். துன்மார்க்கத்தை தவிர வேறு நல்ல சிந்தனை எதுவும் அவர்களுடைய உள்ளத்தில் வராது. தங்களுடைய துன்மார்க்கமான செய்கைக்கு நியாயம் கற்பிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பது துன்மார்க்கமான சிந்தனை. ஆனால் அவர்களோ ஜனங்கள் எல்லோரும் கெட்டுப்போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் மரிப்பது தங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சிந்தித்து அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் சதி ஆலோசனை பண்ணிய நாட்களில் ஆலோசனை சங்கத்தார் மத்தியிலே ஒத்த கருத்து ஏற்படவில்லை. அவர்களுக்குள் பிரிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிரிவினையை பயன்படுத்தி தமது ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். உபதேசம் செய்து அற்புதங்களை நடத்தி வந்தார்.